நுழைந்து அப்படி பார்க்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் முழு உடம்பும் நீளமானா எனக்கு மருத்துவ உலகத்தில் தீர்வே இல்லை. நான் வெளியே போனேன். வெளியே போனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு அறை இருந்தது. அது தொழும் அறை என்று போட்டிருந்துச்சு. அதுக்குள் நுழைந்து பார்த்தேன். எந்த ஒரு சிலையும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பொழுது நான் என்ன செய்வது? எனக்கு இறைவனை நம்பிக்கை இல்லை. அவர் நாஸ்திகனாக நின்றவர். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இறைவா, உன்னை நான் கண்டதில்லை, உன்னை நான் பார்த்ததில்லை. நீ இருப்பது உண்மை என்றால், அந்த டாக்டர் சொல்றதை நான் சொல்லுகிறேன், நீ இருப்பது உண்மை என்று சொன்னால் என் பிள்ளையை காப்பாற்றி தந்துவிடு. இதை நீ காப்பாற்றினால் உன்னை தேடி நான் வருவேன். உனக்கு இது வாக்குறுதியாக தருகிறேன். அவர் சொல்லுகிறார். நான் போனேன். இதை நான் யாரோடு பேசின எனக்கு தெரியாது. நான் எந்த இறைவனோடும் பேசவில்லை. இறைவா, நீ இருந்தால் இதுவரைக்கும் இப்படி இருப்பதாக நினைக்கல. என் வாழ்க்கையில் அப்படி என் பிள்ளையை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த போர்டு இண்டிகேட் பண்ணிச்சு. நான் உள்ளுக்குள்ள போனேன், ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன செய்யறன்னு புரியல. நான் சொன்னேன், நீ அங்கே இருந்தால் இறைவா, என் பேச்சு உனக்கு கேட்டால் என் பிள்ளையை காப்பாற்றி தந்து விடுன்னு சொன்னேன். நான் வெளியே வர்றேன். டாக்டர்மார்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். திரும்ப தியேட்டருக்குள்ளே நான் போகிறேன். ரிப்போர்ட்டுகள் மாறி இருந்தது. ஷொக்கா இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? அவர்களுக்கும் தெரியல என்றார்கள். மெடிக்கல் மிராக்கிள், என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்றார்கள். அந்த அறைக்குள் நடந்த அந்த சம்பவம் என்னை உழுக்க பிடிச்சிச்சு. நான் என் பிள்ளை தப்பி விட்டால் இன்றைக்கு என் மகள் நிற்கிறாள் என்று அவள் பேசுறாரு. ஆனால் என் மகள் இப்பொழுது பெருசு. அந்த நோய் நான் படித்த மருத்துவப்படி அவளுக்கு சுகமாக இயலாது. அது எதுவுமே நடக்க இயலாது. நான் இறைவனை